தான் லவ் பண்ணவர யாருக்குமே தெரியாம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீட்ல பார்த்த மாப்பிள்ளைய என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. சியா, சேத்தன், கேதனோட கதையில இப்ப நிறைய உண்மைகள் வெளியே வருது. எல்லாமே நம்மள ஷாக் ஆக்குது. Time travel. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்னு நிறைய ஜானர்ஸ்ல நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது ஏற்கனவே எபிசோட் 52ல பார்த்த ஒரு கதையோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யார் யார் இன்னும் எபிசோட் 52 பார்க்கலன்னா கீழே பிளேலிஸ்ட்ல இருக்கும், இல்லாட்டி யூடியூப்ல என்னோட சேனல்ல இருக்கும். நீங்க போய் முதல்ல பாருங்க. ஸோ அப்பதான் இந்த கதையோட ஃப்ளோ உங்களுக்கு புரியும். கேதன் இறந்து ஒரு 1 வீக் பிளாஸ்ல கேதனோட தாத்தாவும் இறந்துடுறாரு. ஸோ கேதனோட தாத்தா இறந்ததுக்கு கார்டியாக் அரெஸ்ட் தான் காரணம்னு சொல்றாங்க. பட் ஏற்கனவே கேதனோட இழப்பே தாங்க முடியாம இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு இன்னொரு இழப்பு இப்ப நடந்திருக்கு. போலீஸ் சியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க போயிட்டு அவங்க அந்த இன்சிடென்ட் அப்ப போட்டிருந்த சட்டையை எடுத்துட்டு வரலான்னு. அதே டைம்ல போலீஸ் சியாவோட ரூம் சர்ச் பண்றாங்க. அப்ப சியாவோட ஒரு பழைய போன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த போனை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டிலீட் பண்ணப்பட்டு இருந்தது. அதுல முக்கியமா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிலீட் பண்ணப்பட்டு இருந்தது. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சியாக்கு 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்க கேத்தன் கூட இருக்கிற அந்த ஒரு லைஃப் போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு அந்த போன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா சியாவோட ரூம்ல. ஸோ அந்த போன்ல இன்னொரு அக்கௌண்ட் அது டிலீட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா ரிகவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல சில போட்டோஸ்லாம் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சியாக்கும் சேத்தனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் மாலையோட நிற்கிறாங்க. ஸோ இதை பத்தி விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சியா சேதனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு 4 months முன்னுக்கே சேத்தனும் சியாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவங்களோட 2 ஃப்ரெண்ட் சாட்சி கையெழுத்து போட்டு இவங்க அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மையை மறைச்சுதான் அவங்க கேதன் கூட என்கேஜ்மெண்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபாஸ்ட் பண்ணனால. இந்த கல்யாண பேச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சியாவோட ஃபாதரும் கேதனோட ஃபாதரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க சம்மந்தி ஆகலாம், ஸோ நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியால பேசப்படுது. ஆனா இது ரூமர்ஸா இல்லாட்டி உண்மையான இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிட்டோன்னே கேதன் ஃபியூ டைம்ஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு சரியா இல்லப்பா, கல்யாணம் வேணாம் அப்படின்னு. பட் கேதனோட அப்பா தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பிள்ளைய எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும், அந்த மாதிரி பிள்ளை இல்லை, அது மட்டும் இல்லாம இது என்னோட ஃப்ரெண்டோட பிள்ளை, ஸோ நல்ல பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா தான் கேதனை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சைட் கதை இருக்கு. இன்னொரு சைட் கதை பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண பேச்சுலாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு சேதனுக்கும் சியாக்கும் பிரேக்கப் ஆகுது. சேதன் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசுவாராம். ஸோ அதை பிடிக்காம சியா கண்டிச்சிருக்காங்க. ஸோ இது பிடிக்காம பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ இந்த கல்யாண பேச்சுலாம் ஆரம்பிக்கும் போது சேதன் இஸ் பேக். இவங்க 2 பேரும் திருப்பி கப்பல் பண்ணியிருக்காங்க. பட் என்னதுன்னா ஒரு கதை சொல்றாங்க. என்னதுன்னா, இவங்க சியா இருக்காங்க இல்லையா, சியா கிட்ட காசு வாங்கி அந்த காசுல சேதன் மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவரோட மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மோதிரம் அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப வைரலா இந்த டாபிக், இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்தாலும் ஆனா ஒரு சில விஷயங்கள் இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. எஸ்பெஷலி கேதனோட பாஸ்போர்ட் பார்க்க போனீங்கன்னா, பாலிக்கு கேதனும் சியாவும் ப்ரீ வெட்டிங் ஷூட்க்கு போயிருக்கணும். பட் ஆனா கேதனோட பாஸ்போர்ட் மிஸ்ஸிங் ஆனதுனால தான் அவங்க அங்க போகாம லோஹாகாட்க்கு போயிருந்தாங்க. ஸோ அவரோட பாஸ்போர்ட் என்னது, இன்னொரு சைட்ல என்ன நம்பப்படுதுன்னா, இது சியாவோட வேலையா தான் இருக்கும். மேபி இந்த இமிகிரேஷன்ல எங்கேயாவது பார்க்கும்போதோ இல்லாட்டி பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்போது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும், அதுக்காக அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சைட் பேசப்படுது. அது மட்டும் இல்லாம சியாவோட வீட்டுல சில டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸை பத்தி இன்னும் ஃபுல் டீட்டெயில் வெளியாகல போலீஸ். நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி சியாக்கு 2 இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. இன்னொரு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட கல்யாண போட்டோ, இந்த சேதன் கூட இருக்கிற மூமெண்ட்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ற அந்த க்ளோஸ் சர்க்கிள் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே
எஸ்பெஷலி அந்த சாட்சி கையெழுத்து போட்டவங்க அவங்களையும் சேர்த்து தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சியா வந்து சேதன் கூட கல்யாணம் பண்ணது தெரியும்னா, அதே டைம்ல சியா வந்து கேதன் கூட என்கேஜ் பண்ணது, வெளிய போனது, ப்ரொபோசல் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ரைட்? ஸோ என்ன வந்து இன்னொரு சைட்ல சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையில வந்து இவங்க 3 பேர் மட்டும் இல்ல. ஆக்சுவலி இன்னும் சில பேருக்கு வந்து இத பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களோட செகண்ட் அக்கவுண்ட்ட யார் யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த விசாரணை போது தெரிய வந்த இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப ஒரு ஆள் வந்து ஹூடி போட்டு, மாஸ்க் போட்டு போயிருப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இனிஷியலி நம்ம என்ன நெனச்சிருந்தோம், அது வந்து சேதன் அப்படின்னு தானே நெனச்சிருந்தோம். இல்ல இது வந்து சேதன் இல்ல, மேபி அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு ஒரு பெர்சன் இப்ப வந்து இந்த கேஸ்ல வந்து என்டர் ஆகுறாங்க. ஆனா இவர பத்தி எந்த ஒரு டீட்டெயில் எதுவுமே ஷேர் பண்ணப்படல. ஸோ மீடியா பீப்பிள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இது வந்து அ சேதன், சியாவோட ஃப்ரெண்டு தான். அவங்களும் இன்வால்வ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து மீடியா பீப்பிள் தான் வெளியாக்கியிருக்காங்க. சேத்தனோடையும், சியாவோடையும் கஸ்டடி பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்ப வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. another 14 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கோர்ட்டும் வந்து அதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. கோர்ட்லேருந்து சியாவ வந்து வெளிய கூட்டு வரும்போது, சியா வந்து மிடில் ஃபிங்கர் காமிக்கிறாங்க. ஸோ, இத பத்தி சியாவோட ஃபாதர் கிட்ட கேட்கும்போது, ஏன் உங்க மக வந்து இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஏன்னா சியாவோட ஃபாதரும் சரி, மதரும் சரி, இன்னும் பிரஸ் மீட் குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சியாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, சியாக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு கேட்கிறப்ப, இல்ல அவங்களுக்கு கையில வந்து அடிபட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால தான் அவங்க வந்து அந்த கைய தூக்கிட்டு போனாங்க. மத்தபடி அவங்க எந்த ஒரு மிடில் ஃபிங்கர் எதுவுமே காமிக்கல அப்படின்னு அவர் வந்து அவர் மகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சியாவும் சேதனும் கேதனை கொலை பண்றதுக்காக ஒரு கெஃபேல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் அந்த இடத்துலயும் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் ஆக்சுவலி ஆன்லைன்ல எனக்கு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, சியாவும் சேதனும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் நிறைய கிரைம் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் யூடியூப் சேனல்ல இந்த கிரைம் ஸ்டோரிலாம் பேசுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் கூட பார்த்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் அந்த கொலை பண்றவங்கலாம் பண்ற தப்ப வந்து தான் பண்ணிறக்கூடாது, மாட்டிக்க கூடாததுக்காக. யூசுவலி இந்த கிரைம் ஸ்டோரீஸ் போடுறவங்களோட மோட்டிவ்லாம் என்னதுன்னா, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறது. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி தப்பு நடந்துருச்சு. நீங்க அது செய்யக்கூடாது. நம்ம அதுலேருந்து செய்யக்கூடாது. கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதுக்காக தான். பட் இதுவே ஒரு ரெஃபரன்ஸா ஒரு ஆள் எடுத்துட்டு செய்வாங்கன்னு வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. சியாவோடையும், சேத்தனோடையும் மோட்டிவ் என்னதுன்னு நமக்கு கிளியரா தெரியுது. பட் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு உயிர எடுக்கிற அளவுக்கு 3000 ஃபீட்க்கு மேல இருந்து ஒரு மனுஷன தள்ளி விட்டாங்கன்னா, அந்த மனுஷன் எவ்ளோ கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பாரு. ஸோ ஏன் அந்த அளவுக்கு புஷ் பண்ணணும்? இவ்ளோ பிளான் பண்ணி ஏன் இந்த அளவுக்கு செய்யணும்? ஸோ இத பத்தியான உண்மைகள் வந்து சீக்கிரம் விரைவில் வந்து வெளிய வரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட்ல என்ன கதை பேசலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.